தாவேக்கால இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரி திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல தான் நான் இருந்தேன். சோ அப்படிங்கும் போது இன்டெப்தா நாங்க இது எதுவுமே யோசிக்கல. எங்க தாவேக்கா தலைவர் சொன்னது அது மன்னராட்சி, நாங்க அந்த பாயிண்ட எடுத்து we have to talk on it. அதனால அப்படியே எடுத்து பேசினதா. அப்ப நியூட்ரலா வந்து யோசிக்கும் போது இவங்கள உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் அவரை தேர்ந்தெடுத்ததுமே மக்கள் தான். எம்எல்ஏவா நிக்கிறாரு, ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னா ஓட்டு போட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அவங்க யோசிச்சு சட்டத்துக்கு உட்பட்டு தானே அதை பண்றாங்க. அப்படி வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்குனதுக்கு பிரச்சனை மன்னராட்சியா இருந்தா அந்த கட்சி நிர்வாகிகள், அந்த கட்சியோட முக்கிய அமைச்சர்களோ இல்லாட்டி தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களோ தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும். எங்களை உட்கார வைக்காம நீங்க அவரை உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை மனப்பூர்வமா ஆதரிச்சு வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது அவங்களோட பிரச்சனை. அது இவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இல்ல. அந்த கட்சியை பத்தி தவறா மக்கள் கிட்ட ஒரு போற்றையல் அது மன்னராட்சிங்கிறத பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இன்டென்ஷனலா பண்றாங்களோ அப்படிங்கறத எனக்கு தோணுது. ஓகே, இப்ப திமுக ஆட்சி எப்படி இருக்கு இப்போதைக்கு சொல்லுங்க. டிவிகள் இருந்தப்ப இதுல இப்ப உங்களோட கருத்து திமுக ஆட்சி எப்படி? திமுக ஆட்சி கடந்த ஆட்சியை விட இப்ப நல்லாதான் இருக்கு. இப்ப இந்த 2 மாசமா இல்ல அப்படி சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. அதுதான் முன்னாடி பார்க்கும் போதே வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கறது அவங்க கொண்டு வந்ததுதான். அப்கோர்ஸ் எல்லா கட்சிகள் மேலேயும் விமர்சனங்களும் இருக்கும், நல்ல ஒரு கருத்துகளுமே இருக்கும். சோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாவேக்கால இருந்தனால அரசியல் எதிரியான திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தேன். அங்கேயும் நான் விமர்சிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன அங்க டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே என் தொகுதி மக்கள் இன்னுமே மக்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடங்களும் இருக்கு. அதை மனுவா எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், ஆன் தி ரெக்வஸ்ட் ஃபார்மா கொடுக்குறேனே தவிர அப்பவும் வைஷ்ணவி மக்கள் குரலா தான் இருந்து இப்பவும் வைஷ்ணவி தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க கொடுக்க இப்பதான் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் தொகுதி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என் தொகுதியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணு லேகா இருக்கு. ஏன்னா என் தொகுதி கவுண்டமலையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4,63,000 ஓட்டு இருக்கு அப்ராக்சிமேட்டா. அதுல 2 லட்சம் பேர் மகளிர் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருமே மகளிர் இப்ப வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க இப்போ மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் அவங்க வீட்டுல இருந்து தூரமா இருக்கு. சிலர் அங்க இருந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்லாட்டி அவங்க வீட்டுல வேற யாராவது டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சிரமங்கள் மகளிர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவுண்டமலையம் தொகுதியை பொறுத்தவரை.